ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம ராஜாங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே அப்பத்தாவை எப்படியாவது நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே தமிழ்ச்செல்வி வீட்டில் நம்ம சேது இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாரு நம்ம ராஜாங்கம். சேது கிட்ட இங்கே பாரு சேதோ, இந்த வீட்டில் ஒரு ஆளாவே நீ மாறிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயோ அப்பா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, வடை தீஞ்சு போயிடுச்சு அப்படின்றதுக்காக தான் வந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில் தான் இதை செஞ்சனே தவிர இந்த வீட்டில் ஒரு ஆளெல்லாம் நான் மாறலப்பா, வாங்கப்பா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடிசைக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க அழகர் தூங்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ராஜாங்க கொஞ்ச நேரம் கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சேது கிட்ட இங்க பாரிய சேது, அப்பதாவோட ஞாபகம் எனக்கு வந்துகிட்டே இருக்கு, ஆத்தாவை எப்படியாவது நம்ம கூடவே கூட்டிட்டு போயிடணும் சேது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம சேது இருந்துட்டு இங்க பாருங்கப்பா, இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் அப்பதாவை என்ன பண்ணி வச்சாங்கன்னே தெரியலப்பா, எப்ப பேசினாலும் அவங்க குடும்பத்து பக்கம் தான்ப்பா பேசுறாங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்கத்துக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. அப்பதாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியாதா அப்படின்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஐஸ்வர்யாவுக்கு கால் வருது. கால் வந்த உடனே அட்டன் பண்ணி வெளியே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம தனம் வெளியே வராங்க. வந்த உடனே நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு மிமிக்ரி வாய்ஸ்ல பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்த தனத்துக்கு ஒரு மாதிரி சந்தேகம் வந்துடுது. அப்போ நம்ம அக்கா வயசுல இவ ஏன் நம்ம அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்க கூடாது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இது எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும், இவ்வளவுதான் என் அக்காவுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கும், இவ சேது மாமாவை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை பிளான் பண்ணியிருக்கா. இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது, இது எல்லாருக்கும் தெரிய வைக்கணும்னா நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா ஃபோனுக்கு நம்ம தனம் ஃபோன் பண்ணி ஒரு மாதிரி விசாரிக்கிறாங்க. இங்க பாரு, நீ பண்ண எல்லா திருட்டு வேலையும் எனக்கு தெரிஞ்சிருச்சு, நீ தான் தமிழ்ச்செல்வியோட அப்பா ஃபோனுக்கு தமிழ்ச்செல்வி மாதிரி ஃபோன் பண்ணி பேசுனதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லவும், நீ யார், அது எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு, நீ பேசினதுக்கு ஆதாரம் எல்லாமே இருக்குது, இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு சேதுக்கிட்டையும் ராஜாங்கத்துக்கிட்டையும் கொடுத்தனா உன்னோட வாழ்க்கையே அம்பேல் தான், அதுக்கப்புறம் நீ அந்த வீட்டில் வாழவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணவும், இதை கேட்ட ஐஸ்வர்யாவுக்கு ரொம்பவே பயந்துடுறாங்க. இங்க பாரு, நான் தான் இது எல்லாத்தையுமே பண்ண, அந்த ஆதாரத்தை மட்டும் கொடுத்தனா உனக்கு என்ன வேணாலும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே அதாவது நம்ம தனத்துக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. இங்க பாரு, என்னை மன்னிச்சிரு, நான் எப்படியாவது உனக்கு நீ கேட்கறது எல்லாத்தையுமே கொடுத்துறோம் அப்படின்னு பதட்டத்துல என்னென்னமோ ஒளறிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம தனம் இருந்துட்டு, நான் என்ன வேணும் ஏது வேணும்னு உனக்கு நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இந்த விஷயத்த யார்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்றது எப்படி சொல்றதுன்னு தெரியாம நம்ம தனம் அப்படியே என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம அப்படியே குழம்பி போயிருக்காங்க. இந்த விஷயத்த நம்ம ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, ஆண்டி இங்க பாருங்க ஆண்டி, இந்த நம்பர்ல இருந்து எனக்கு இப்போ கால் வந்துச்சு, இவங்க என்கிட்ட என்ன கேட்டாங்க தெரியுமா, நைட்டு கனவுல வந்துச்சுல்ல, அதே மாதிரி நீ பண்ணதெல்லாம் எனக்கு தெரியும், நீ தான் தமிழ்ச்செல்வி ஃபோன்ல இருந்து ஃபோன் பண்ணி அவங்க அப்பாவுக்கு மிமிக்ரி பண்ணி பேசினதுன்னு எனக்கு தெரியும், அந்த ஆதாரமெல்லாம் நான் வச்சிருக்கேன், நீ மட்டும் எனக்கு நான் கேட்கறத கொடுக்கலன்னா கண்டிப்பா இது ராஜாங்கத்துக்கிட்டையும் சேதுக்கிட்டையும் காட்டிடுவேன், அப்புறம் உன் வாழ்க்கையே போயிடும் அப்படின்னு என்கிட்ட மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸ்வரி கிட்ட சொல்லவும், ஈஸ்வரிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அதுக்குள்ள இந்த பக்கம் நம்ம தனம் இருந்துட்டு சேது கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க மாமா, உங்ககிட்ட சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, என் அக்கா தான் என் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சக்தி அண்ணனுக்கும் ஜெனி அக்காவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதுன்னு தானே என் அக்காவை வீட்டை விட்டு துரத்துனீங்க, ஆனா இது எதுக்குமே என்னோட அக்கா காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லவும், என்னதானோ எதுக்காக இப்படி குழப்பி பேசிக்கிட்டு இருக்கா, என்ன விஷயத்த சொல்ல வர சொல்லு, இங்க பாருங்க மாமா, இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஐஸ்வர்யா தான் அக்காவோட ஃபோனை எடுத்து என்னோட அப்பாவுக்கு கால் பண்ணி மிமிக்ரி பண்ணி என்னோட அக்கா வாய்ஸில் பேசியிருக்கா, இதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் நடந்திருக்கு, ஆனால் இது எதுவுமே தெரியாமல் நீங்கள் என்னோட அக்கா மேலே நீங்கள் கோவப்பட்டுட்டீங்க, இந்தாங்க ஆதாரத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டை போட்டு காட்டுறாங்க. காட்டின உடனே நம்ம சேதுக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. அப்படியே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ஐஸ்வர்யா கிட்ட போகிறாங்க. போன உடனே ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லி கத்தவும், மாமா என்னாச்சு
மாமா எதுக்காக கத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு ஐஸ்வர்யா, நீ தானே தமிழ்ச்செல்வியோட அப்பாவுக்கு கால் பண்ணி தமிழ்ச்செல்வி மாதிரியே பேசினது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட ஈஸ்வரிக்கும் அப்படியே வெட வெட வெடன்னு ஆயிடுது. என்ன சேதோ பேசிக்கிட்டு இருக்கா, இவ எதுக்காக இதெல்லாம் பண்ணணும், அவ எதுவுமே பண்ணல சேதோ, நீ அவளை விட ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லவும், நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க சின்னம்மா, இங்க பாரு ஐஸ்வர்யா, நீ தான் இது எல்லாத்தையுமே பண்ணதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிடறாங்க. இதை பார்த்து நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. சேதோ என்னாச்சு சேதோ, எதுக்காக ஐஸ்வர்யாவோட கழுத்தை பிடிச்சிருக்க, முதல்ல அவ கழுத்துல இருந்து கையெடு சேதோ அப்படின்னு சொல்லி கெஞ்சுக்கிட்டே இருக்கவும், இங்க பாருங்கப்பா, நம்ம வீட்டுல இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கிறதுக்கும் நம்ம வீட்டு வாரிசம் நம்ம கூட இல்லாததுக்கு காரணமும் இவதான் நம்ம குடும்ப வாரிசை நம்ம கிட்ட இருந்து பிரிச்சு வச்சுட்டாப்பா, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகவும் தமிழ்ச்செல்வியை பழி வாங்கறதுக்காகவும் தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. என்ன சேதோ, நீ சொல்றது எதுவும் எனக்கு புரியலையே சேதோ, இங்க பாருங்கப்பா, சக்திக்கும் ஜெனிக்கும் தமிழ்ச்செல்வி தான் அவங்க அப்பா கிட்ட சொல்லி 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாலும் நம்ம இத்தனை நாளா நினைச்சுக்கிட்டு இருக்கோம்லப்பா, அது எதுவுமே தமிழ்ச்செல்வி பண்ண கிடையாது. ஜெனிக்கு கால் பண்ணி என் மாமனாருக்கு இவ்வளவு பெரிய அசிங்கம் ஏற்பட்டுருச்சு, இனிமே உனக்கு நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு தமிழ்ச்செல்வி எப்போவோ சொல்லிட்டு அவ குளிக்க போயிருக்காப்பா. அந்த நேரமா பார்த்து இவங்க இந்த ஐஸ்வர்யா தான் தமிழ்ச்செல்வியோட ஃபோனை எடுத்து அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி தமிழ்ச்செல்வி மாதிரியே பேசி இது எல்லாத்தையுமே செய்ய சொல்லியிருக்கா. அதனால தான் நீங்க செய்ய சொன்னதனால தமிழ்ச்செல்வியோட அப்பாவும் இது எல்லாத்தையுமே செஞ்சிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான்ப்பா அப்படின்னு பயங்கர கோவத்தோடு சொல்லவும், இங்க பாரு சேது, ஆதாரம் இல்லாம எதுவுமே நம்பக்கூடாது சேது அப்படின்னு சொல்லவும், நம்ம தன இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, ஆதாரம் இல்லாம இங்க யாருமே எதுவுமே செய்ய கிடையாது, இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை பிளே பண்ணி காட்டின உடனே நம்ம ராஜாங்கத்துக்கும் அப்படியே நெஞ்சே வடிஞ்சிருது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்கத்துக்கு என்ன பண்றது ஏது பண்றதுனே தெரியல. இங்க பாருங்கப்பா, இவளை நான் சும்மாவே விட மாட்டேன்ப்பா, தமிழ்ச்செல்வி மேல இவ்வளவு பெரிய பழிய போட்டு தமிழ்ச்செல்வி இந்த வீட்டை விட்டு துரத்தி நம்ம என்னோட குழந்தைங்க இப்படி தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் இவதான்ப்பா. அதுவும் மட்டும் இல்லாம என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தமிழ்ச்செல்வி என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா இவ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவத்துல கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து தமிழ்ச்செல்வி வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே நம்ம சேது ஐஸ்வர்யாவை கழுத்தை பிடிச்சி நெரிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே, எங்க முதல்ல கழுத்துல இருந்து கையை எடுங்க, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, முதல்ல கழுத்துல இருந்து கையை எடுக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கத்திக்கிட்டு இருக்கவும், இங்க பாரு தமிழ், நீ இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணம் இவதான் தமிழ், நீ எந்த தப்புமே பண்ணலன்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன், என்னை மன்னிச்சிரு தமிழ் அப்படின்னு கழுத்தை பிடிச்சிக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறமா பேசிக்கலாம், முதல்ல கையை எடுங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கவும், நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு ஐயோ சேது, மன்னிச்சிரு சேது, ப்ளீஸ் சேரு, ஏதோ தெரியாம பண்ணிருப்பா சேது, இங்க பாரு சேது, முதல்ல கையெடு சேது அப்படின்னு ஈஸ்வரி ஒரு பக்கம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே நம்ம ஐஸ்வர்யா கழுத்துல இருந்து கையெடுக்க சொல்றாங்க. நம்ம அப்பத்தா இருந்துட்டு இங்க பாரு சேது, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுக்கிட்டு இருந்த சேது வந்துட்டு, இங்க பாருங்க அப்பத்தா, உங்க பேச்சை கேட்காம நாங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம், என்னை மன்னிச்சிரு அப்பதான் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருடா என்னென்ன நடந்துச்சு, எதுக்காக அந்த ஐஸ்வர்யா கழுத்துல நெரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே இங்க பாருங்க அம்மாச்சி, இங்க பாருங்க அப்பத்தா, நடந்த விஷயத்தெல்லாம் ஒண்ணு விடாம நம்ம அப்பத்தா கிட்ட சொல்லவும், நம்ம அப்பத்தா வாய்மலை கையை வச்சுக்கிட்டு அப்படியே பயங்கர ஷாக்கா பாக்குறாங்க. அடியே இங்க பாருடி, அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்னடி உனக்கு பாவம் பண்ணாங்க, எதுக்காகடி அவனுக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணியிருக்க, நீ சந்தோஷமா இருக்கணும்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு எல்லாருமே என் பேரனை விட்டு பிரிய வச்சுட்டியாடி, நீ நல்லா இருப்பியாடி, நாசமா போயிடுவடி அப்படின்னு நம்ம அப்பத்தா ஒரு பக்கம் சாப விடுவோம். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாருமா, எதுக்காக இது எல்லாத்தையும் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க அங்கிள், நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் அங்கிள், என்னை மன்னிச்சிருங்க அங்கிள் அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு, எதுக்காக இது எல்லாத்தையும் பண்ணன்னு ஒழுங்கு மரியாதை இப்ப சொல்றியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க அங்கிள், நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், இது எல்லாத்துக்கும் பண்ணதுக்கு காரணம் ஈஸ்வரி ஆண்டி தான், இது எல்லாத்தையும் பண்ண சொன்னது ஈஸ்வரி ஆண்டி தான் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரியை மாட்டி விட்டுடுறாங்க. இதை கேட்ட தமிழ்ச்செல்விக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு மாதிரி பயத்துலயும்
ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சேது இருந்துட்டு, "என்ன சொல்ற நீ? இது எல்லாத்துக்கும் காரணம் சின்னம்மாவ தானா? சின்னம்மா எதுக்காக இது எல்லாத்தையும் பண்ணணும்? இங்க பாரு, பொய் சொல்லாத. நீ இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக தானே சின்னம்மாவ மாட்டி விடுற" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாருங்க மாமா, நான் எதுக்காக மாமா மாட்டி விடணும்? அவங்க தான் இது எல்லாத்தையும் பண்ண சொன்னாங்க. நான் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் உங்கள எப்படியாவது நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு அ அவங்க எனக்கு வாக்கு குடுத்திருந்தாங்க. அதே மாரி உங்கள எனக்கு கல்யாணமும் பண்ணி வச்சுட்டாங்க மாமா" அப்படின்னு சொல்லவும், இத கேட்ட உடனே நம்ம ஈஸ்வரிக்கு அப்படியே வெட வெட வெடன்னு ஆயிடுது. ஒரு மாதிரி பண்றாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்க இருந்துட்டு, "ஈஸ்வரி" அப்படின்னு சொல்லி கத்தவும், "மாமா, மாமா என்ன மன்னிச்சிடுங்க மாமா. அ நான் தமிழ்ச்செல்விய பழி வாங்கணுன்றதுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணேன். ஆனா நீங்க ஜெயிலுக்கு போவீங்க. அங்க உங்கள அடிப்பாங்க. அப்புறம் உங்க பதவியெல்லாம் பறி போகும். நீங்க இவ்ளோ அசிங்கப்படுவீங்கன்னுலாம் சத்தியமா நான் எதிர்பார்க்கல மாமா. என்ன மன்னிச்சிடுங்க மாமா. அந்த குடும்பத்துல தமிழ்ச்செல்வி இருந்த வரைக்கும் அவ ராஜ்யம் தான் அங்க நடந்துகிட்டு இருந்துச்சு. ஏதோ எங்கள அடிமை மாரியும், பிச்சைக்காரங்கள மாரியும் நடத்திக்கிட்டு இருந்தா. அதனால தான் மாமா, எப்படியாவது அவள பழிவாங்கணும், இந்த வீட்ட விட்டு அனுப்பணும் அப்படின்றதுக்காக தான் மாமா இது எல்லாத்தையும் பண்ணேன். ஆனா இந்த விஷயத்துல தமிழ்ச்செல்வி ரா அ சே சேதுவ விவாகரத்து பண்ணிட்டு போயி, இப்போ இப்படி ஒரு கல்யாணம் நடக்கணும்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லவும், இத கேட்ட உடனே நம்ம சேது இருந்துட்டு பயங்கர கோவமா நம்ம ஈஸ்வரிய வந்து, "இங்க பாருங்க சின்னம்மா, நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணேன்? நான் எப்பவுமே உங்கள என்னோட அம்மா இடத்துல தானே வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு உங்க பையனுக்கு இவ்ளோ பெரிய துரோகத்த பண்ணியிருக்கீங்களே! மனசாட்சி இருக்கா உங்களுக்கு? இப்போ நானும் தமிழ்ச்செல்வியும் என்னோட குழந்தைங்களும் பிரிஞ்சு இருக்கிறோங்கன்னா, அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்க தானா? வீட்லயே தப்பு பண்ணவங்கள வச்சுக்கிட்டு, தப்பு தப்பே பண்ணாத ஒருத்தி மேல நான் அவ்ளோ கோவப்பட்டு, அவள கேட்கக்கூடாத வார்த்தையெல்லாம் கேட்டு, அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, அவ்ளோ தூரம் கேட்டு வெளிய அனுப்புனேன். அப்பவாவது நான் தான் இது எல்லாத்தையுமே பண்ணேன்னு நீங்க சொல்லியிருக்கலாம்ல. நீ இவ்ளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு ஜென்மத்துக்கும் மன்னிப்பே கிடையாது. இங்க பாருங்கப்பா, இப்போ என்னப்பா பண்றது? அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு சேது, இந்த விஷயத்துல நான் என்ன சொல்றது? ஏது சொல்றதுன்னே எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆத்தா பேச்ச கேட்டுக்கிட்டு நம்ம எல்லாரும் பொறுமையா இருந்திருக்கணும். இந்த விஷயத்துல நம்ம இன அ விசாரிச்சிருக்கணும். விசாரிக்காம தமிழ்ச்செல்வி தான் இந்த தப்ப பண்ணதுன்னு நம்ம முட்டாள்தனமா நம்பியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லவும், இத கேட்ட தமிழ்ச்செல்விக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. நம்ம தனத்துக்கிட்ட போயிட்டு, "தனம், நீ தான் இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சதா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "ஆமாக்கா. இந்த ஐஸ்வர்யா யார்கிட்டயோ மிமிக்ரி பண்ணி ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தா. அப்பதான் எனக்கு ஒரு யோசனையே வந்துச்சு. இவ இவ தான் உங்க ஃபோன எடுத்து எப்படியாவது உங்க வாய்ஸ்ல பேசி இதெல்லாம் பண்ண சொல்லியிருக்கணும்னு யோசிச்சேன். அதே மாரி இவ வாயில இருந்தே எல்லா உண்மையும் வர வைக்கணுன்றதுக்காக தான் இவளுக்கு ஃபோன் பண்ணி நான் எல்லா உண்மையும் தெரிஞ்ச மாரியே இவகிட்ட பேசினேன். அதுக்கப்புறம் எல்லா உண்மையும் அவ வாயால இருந்தே சொல்லிட்டா. அது எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணி மாமா கிட்ட சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான்க்கா இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு" அப்படின்னு சொல்லவும், "ரொம்ப ரொம்ப நன்றி தனம். இத்தன நாளா என் மனசுல என் மேல ஒரு பெரிய பாரத்த தூக்கி போட்டுருந்தாங்க. அந்த பாரத்த முழுக்க முழுக்க இறக்கி வச்சுட்டேன். இனிமே நான் எதுக்காகவும் நான் கஷ்டப்பட வேண்டியது இல்ல. அதே மாரி நான் எல்லார் முன்னாடியும் தலை நிமிர்ந்து நடக்க போறேன். என்னோட சுயமரியாதை இழக்காம நான் வாழ போறேன்" அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம சேது இருந்துட்டு, "இங்க பாரு தமிழ்ச்செல்வி, என்ன மன்னிச்சிரு தமிழ்ச்செல்வி" அப்படின்னு சொல்லி கால்ல விழுறாங்க. விழுந்த உடனே, "இங்க பாருங்க, உங்கள மன்னிக்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் ஒண்ணும் கிடையாது. என் மேல தப்பு இல்லன்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டீங்க. எனக்கு அதுவே போதும். உங்கள மன்னிக்கிற அளவுக்கு எனக்கு அம் எனக்கு பொறுமையும் கிடையாது. எதுவுமே கிடையாது. முதல்ல என்கிட்ட மன்னிப்பு கேட்கறத நிறுத்துங்க" அப்படின்னு சொல்லிடுறாங்க. "இங்க பாரு தமிழு, என்னை மன்னிச்சு என்னை ஏத்துக்கோ தமிழு. நான் பண்ணதெல்லாம் மிகப்பெரிய தப்பு. மன்னிக்க முடியாத தப்புன்னு எனக்கு தெரியும். ஆனா நம்ம பசங்களுக்காகவாது என்னை மன்னிச்சு ஏத்துக்கோ தமிழு" அப்படின்னு சொல்லவும், "உங்களுக்கு இத கேட்கறதுக்கு அசிங்கமா இல்லையா? எப்படி வாய் கூசாம இப்படி ஒரு வார்த்தைய என்கிட்ட கேட்குறீங்க? ஏற்கனவே அ ஒரு பிரச்சனையில ஊர் முன்னாடி எ எ எ என்ன அசிங்கப்படுத்தி பேசினீங்களே! என் குழந்தைங்களுக்கு அப்பன் யாருன்னு கேட்டீங்களே! அப்பன்லாம் தெரியலையே! அப்பவே உங்கள ஏத்துக்கிறதுக்கு நான் அவ்வளோ யோசிச்சேன். அதுக்கப்புறமும் உங்ககிட்ட நம்பிக்கையே வரல. அ நீங்க என்ன கண்டிப்பா கைவிட்டுருவீங்கன்னு நான் உங்ககிட்ட சொன்னபோது, நீங்க என்ன சொன்னீங்க? "சத்தியமா எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்ன கைவிட மாட்டேன்னு" எனக்கு எத்தனையோ சத்தியத்த பண்ணி குடுத்தீங்களே! அதுவும் பத்திரமா எழுதிட்டு வந்து குடுத்தீங்களே! அது எல்லாத்தையும் நான் நம்பி தானே உங்க கூட வந்தேன். ஆனா எனக்கு இவ்ளோ பெரிய நம்பிக்கை துரோகத்த பண்ணிட்டு, எப்படி உங்களால இப்படி ஒரு விஷயத்த என்கிட்ட பேச முடியுது? இனிமே இந்த விஷயத்த பத்தி நீங்க என்கிட்ட பேசுனீங்கன்னா, அவ்வளதான், உங்களுக்கு மரியாதை கெட்டுடும். இனிமே உங்க குடும்பத்துல வந்து மருமகளா வாழணும், இல்ல உங்களுக்கு பொண்டாட்டியா இருப்பணும், நீங்க கனவுல கூட
நினைக்காதீங்க. நீங்க யாரோ நான் யாரோன்னு எப்பவே முடிவாயிடுச்சு அப்படின்னு சொல்லவும், இத கேட்ட நம்ம சேதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. அதுக்கப்புறம் நம்ம மோகனா இருந்துட்டு, "இங்க பாரு தமிழு, நீ தான் இந்த தப்பு பண்ணியிருப்பன்னு சொல்லிட்டு நானும் உன் மேல பயங்கர கோவத்துல இருந்தேன். ஏன்னா அவங்களுக்கு அவங்க போயி போலீஸ் ஸ்டேஷன்ல எவ்வளோ அடி வாங்கி, பதவி பறி போயின்னு எவ்வளோ பெரிய விஷயமெல்லாம் நடந்துச்சு. அது எல்லாத்துக்கும் காரணமா இருந்தது நீ தான் நெனச்சு, நான் ரொம்ப உன்ன தப்பா நெனச்சுட்டேன். என்ன மன்னிச்சிடு தமிழு அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க அத்த, எ உங்க இடத்துல யாரு அப்படி யாரா இருந்திருந்தாலும் அப்படிதான் யோசிச்சிருப்பாங்க. பரவால்ல அத்த, ஏதோ எனக்கு இப்படியெல்லாம் நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்துருச்சு. நம்ம என்ன பண்ண முடியும்? விடுங்க அத்த அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம மோகனா கிட்ட மட்டும் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ராஜாங்க இருந்துட்டு, "இங்க பாரும்மா தமிழ்ச்செல்வி, நீ மோகனா கிட்ட மட்டும் நார்மலா பேசுற. நாங்க என்னம்மா தப்பு பண்ணோம்? ஏதோ தெரியாம சூழ்நிலை காரணமா கோவத்துல சேது இப்படியெல்லாம் பண்ணிட்டான். அதுக்காக நீ இவ்ளோ பெரிய வார்த்தையெல்லாம் பேசணுமா? இங்க பாருங்க மாமா, அ இப்ப வரைக்கும் உங்கள மாமான்னு கூப்பிடுறேன்னா, உங்க மேல மரியாதை இருக்கிறதுனால தான். நான் அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு எவ்ளோ 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 என்ன அசிங்கப்படுத்தணுமோ எல்லாத்தையும் என்ன அசிங்கப்படுத்தி என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனீங்க. அப்ப எல்லாம் உங்களுக்கு தெரியலையா? நான் எவ்வளோ கஷ்டப்படுவேன். அதுவும் வயித்துல நிற மாசமா புள்ளைய வச்சுக்கிட்டு என்னை வீட்டை விட்டு துரத்துனீங்க. அப்படி இருக்கும்போது எப்படி உங்களை நான் என்னை நம்ப சொல்றீங்க? 6 மாசத்துக்கு ஒரு முறை என் மேல ஒரு பெரிய பழிய தூக்கி போட்டு என்னை அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, சுயமரியாதை இழக்க வச்சு என்னை அந்த வீட்டை விட்டு அனுப்புவீங்க. அந்த சுயமரியாதை இழந்து திரும்பவும் உங்க கூட சேர்ந்து எல்லாத்தையும் மறந்து வாழணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு பொண்ணா இருந்தா எல்லாத்தையும் இப்படிதான் சகிச்சுக்கிட்டு வாழணும்னு நினைக்கிறீங்களா மாமா? அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரும்மா, நீ பேசுறது எல்லாமே கரெக்ட்டு தாம்மா. ஆனா இந்த இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களையும் நீ புரிஞ்சுக்கணும்ல. ஏதோ தப்பு நடந்து போச்சு. இனிமே நான் எந்த ஒரு தப்பும் நடக்காம நான் பார்த்துக்கிறேன் மாமா. நான் பார்த்துக்கிறேன்ம்மா அப்படின்னு சொல்லவும், "இல்ல மாமா, எனக்கு எக்ஸாமுக்கு டைம் ஆயிடுச்சு. மா முதல்ல எல்லாம் ரெடி ஆகும்மா. அ நாம நம்ம வேலைய பார்க்கணும். எக்ஸாமுக்கு டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எக்ஸாம் நான் நான் எழுதலைன்னா கண்டிப்பா இந்த எக்ஸாம்ல நான் ஃபெயில் ஆயிடுவேன்ம்மா. வாம்மா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு, "அப்பா பார்த்தீங்களாப்பா? பார்த்தீங்களா? தமிழ்ச்செல்வி எப்படியெல்லாம் பேசிட்டு போறான்னு பார்த்தீங்களா? இது எல்லாத்துக்குமே காரணம் இங்க நிக்கிறாங்களே இவங்க தான்ப்பா. என் வாழ்க்கைய குழி தோண்டி புதைச்சுட்டாங்களேப்பா" அப்படின்னு சொல்லவும், நம்ம அப்பத்தா இருந்துட்டு, "இங்க பாருடா, நான் நான் உங்ககிட்ட தலப்பாடா எவ்வளோ சொல்லியிருப்பேன். ஆனா நீங்க எதுவுமே கேட்காம, இவ என்ன சொல்றது? நம்ம என்ன கேட்கறதுன்னு உங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்களேடா. இப்போ அனுபவிங்க. இப்போ அனுபவிச்சு நல்லா அனுபவிங்கடா. உங்களுக்கெல்லாம் தேவைதான் இது" அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டிக்கிட்டே இருக்காங்க. இத கேட்ட நம்ம ராஜாங்க இருந்துட்டு, அ அழுதுகிட்டே போயிட்டு அப்பத்தாவோட கால்லயே விழுந்துடுறாங்க. "இங்க பாருங்க ஆத்தா, என்ன மன்னிச்சிரு ஆத்தா. நீங்க சொன்னத நான் கேட்டுருக்கணும். நீங்க சொன்னத கேட்காததுனால தான் இப்போ என் பையனோட வாழ்க்கையே நான் சீரழிச்சுட்டேன். அவனோட வாழ்க்கைய நானே கெடுத்துட்டேன். அவன் கல்யாண மண்டபத்துக்கு வந்து, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். 6 மாசமோ இல்ல 1 வருஷமோ இந்த கல்யாணத்த தள்ளி போடுங்கன்னு தான் சொன்னான். ஆனா நான் தான் எதுவுமே கேட்காம கட்டுடா தாலின்னு சொல்லிட்டேன். அவன் என்னோட பையன் சரியா தான் இருந்திருக்கான். நான் தான் அவன் வாழ்க்கைய குழி தோண்டி புதைச்சுட்டேன். இங்க பாரு சேது, என்ன மன்னிச்சிரு சேது. உன்னை தமிழ்ச்செல்வி கிட்ட இருந்து பிரிச்சு வச்சது நான் தான். என்ன மன்னிச்சிரு சேது அப்படின்னு சொல்லவும், "அப்பா இங்க பாருங்கப்பா, நடந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு தானே நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க. நான் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க. ஆனா இவங்களே நமக்கு இவ்ளோ பெரிய துரோகத்த பண்ணுவாங்கன்னு நீங்க எந்த காலத்துலயும் நெனச்சிருக்க மாட்டீங்க. இங்க பாருங்கப்பா, இவங்க தப்பு பண்ணும்போதெல்லாம் நம்ம இவங்கள வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கோம் பாத்தீங்களாப்பா. அதனால தான்ப்பா இவங்க கொழுப்பேறி இப்படி ஒரு தப்ப பண்ணியிருக்காங்க. இவங்கள நம்ம சும்மாவே விடக்கூடாதுப்பா. இனிமே இவங்க நம்ம வீட்டுக்கு வரவே கூடாது. இனிமே இவங்க யாரோ நம்ம யாரோப்பா அப்படின்னு சொல்லவும், இத கேட்ட நம்ம சாவித்திரி இருந்துட்டு, கரெக்ட்டா சொன்ன சேது. இவ்ளோ பெரிய துரோகத்த நம்ம வீட்டுக்கு பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீ கரெக்ட்டான வார்த்தைய சொன்ன. இனிமே இந்த வீட்டுக்கும் இவங்க 3 பேருக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லவும், நம்ம சா சா ஈஸ்வரி இருந்துட்டு அழுதுகிட்டே ஓடி வந்து ராஜாங்க காலில் விழுந்து, "இங்க பாருங்க மாமா, ஏதோ தெரியாம பண்ணிட்டோம் மாமா. இதுக்கு மேல நாங்க எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டோம் மாமா. ப்ளீஸ் மாமா, வீட்ல மட்டும் சேர்த்த மாட்டேன்னு சொல்லாதீங்க. உங்களை விட்டா எங்களுக்கு யார் இருக்கா சொல்லுங்க? யாருமே கிடையாது. நாங்க எங்க போவோம்? எங்க தங்குவோம்? எப்படி இருப்போம்? எப்படி சாப்பிடுவோம்? இதெல்லாம் யோசிச்சு நீங்க ஒரு நல்ல முடிவா எடுக்கணும் மாமா" அப்படின்னு சொல்லவும், இத கேட்டு அப்பத்தா இருந்துட்டு, "இங்க பாருடா சேது, இவங்களுக்கு பாவம் புண்ணியம் பார்த்து பார்த்து தான் இப்போ உன்னோட குடும்பத்துல இருக்கிறவங்க நிலைமை இப்படி இருக்கு. நீ இப்பயாவது சரியான முடிவெடு. இந்த இந்த அ
கூறுக்கட்ட சிரிக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த வீட்டில் நீ இடமே கொடுக்கக்கூடாது, அப்பதான் இவங்களுக்கு புத்தியே வரும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ஐஸ்வர்யா இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, இந்த வீட்டோட மருமக நானு, அதனால இந்த வீட்டை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கும் உங்களுக்கு எந்த உரிமையுமே கிடையாது அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லவும், இதை கேட்ட நம்ம சேதுக்கு பயங்கர கோவம் வந்து ஐஸ்வர்யாவை பல்லார்னு 2 அடி அடிக்கிறாங்க. இங்க பாருடி, உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுடி, உன் கழுத்துல தாலி கட்டினா நீ என்னோட பொண்டாட்டி ஆயிடுவியா, இப்ப வரைக்கும் உன்னை என் பொண்டாட்டியா ஒரு நிமிஷம் கூட நான் நினைக்கவே கிடையாதுடி, அப்படி இருக்கும்போது நீ எப்படி என்னோட பொண்டாட்டியா ஆக முடியும்? இங்க பாரு, என்னோட குழந்தைங்களுக்கும் என் பொண்டாட்டிக்கும் நீ இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ண வச்சிருக்க, அதனால உன்னை நான் என் வாழ்க்கையில நான் மறக்கவே மாட்டேன்டி, உன்னை மன்னிக்கவும் மாட்டேன், முதல்ல இங்கிருந்து கிளம்பிடு, நான் உங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல தான் பிடிச்சி கொடுக்கணும், நியாயமா ஏதோ பாவம் புண்ணியம் பார்த்து வீட்டை விட்டு மட்டும் துரத்துறனேன்னு சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லவும், சேதோ இங்க பாரு சேதோ, அக்கா நான் கேட்குறேன் சேதோ, ஏதோ அம்மாவும் ஐஸ்வர்யாவும் தெரியாம பண்ணிட்டாங்க, அதனால அவங்க 2 பேரையும் மன்னிச்சு நம்ம இங்கே இருக்கலாம் சேதோ, ப்ளீஸ் சேதோ, இனிமே அவங்க எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க சேதோ, அடிச்சு நிறுத்து, யாராவது ஒரு அக்கா தம்பிக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவாங்களா, ஆனா நீங்க பண்ணியிருக்கீங்க, உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு பயங்கர கோவத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி ரெடியாகி வந்துடுறாங்க. வந்த உடனே அம்மா கிளம்பலாமாம்மா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம வசந்தி இருந்துட்டு, தமிழ் இங்கே பாரு தமிழ், வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம எப்படி கிளம்புறது அப்படின்னு கேட்கவும், அம்மா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க, நீ எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆனால் நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்க, நான் எக்ஸாமில் எழுதலைன்னா என்ன நடக்கணும் உனக்கு தெரியும்ல, இங்கே பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், அவங்க குடும்ப பிரச்சனையை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம குடும்ப பிரச்சனையை நம்ம பார்த்துப்போம், முதல்ல கிளம்புமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா இங்க பாருமா, அழகரை நம்மளே தூக்கிட்டு போகலாம், அவங்க குடும்ப பிரச்சனையை முடிச்சுட்டு தீர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் காலேஜுக்கு வந்தா போதும்னு சொல்லுங்க, நம்ம ஆட்டோவை வர சொல்லியிருக்கேன், நம்ம ஆட்டோலே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் கிளம்பி நம்ம தமிழ்ச்செல்வி வசந்தி நம்ம தனன்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிடுறாங்க. நம்ம வசந்தி இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட, இங்க பாருடி தமிழ், நீ தான் பண்ணியிருப்பன்னு நானும் நினச்சேன்டி, ஆனால் இப்போதான் எனக்கே புரியுது உன் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு, என்னை மன்னிச்சிரு தமிழ் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா பெத்த நீ என்னை நம்பக்கூடாதாம்மா, நான் எந்த தப்பும் பண்ணலைன்னு உனக்கு தெரியாதாம்மா அப்படின்னு கேட்கவும், இல்லடி அப்பா சொல்லிக்கிட்டே இருந்தாதடி, நீ தான் ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொன்னாருடி, அதனால தான் எனக்கு ஏதோ ஒரு மாதிரி குழப்பமாக இருந்துச்சு, நீ பண்ணியிருக்க மாட்டேன்னு ஒரு பக்கம் இருந்தாலையும் நீ தானே ஃபோன் பண்ணி அப்பா கிட்ட சொன்ன அப்படின்னு ஒரு பக்கம் தோணிக்கிட்டே தானே இருந்துச்சு. ஆனால் இப்படி ஒரு விஷயத்தில் இப்படியெல்லாம் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடி. இங்கே பாருங்கம்மா, யாரை பற்றியும் பேச தேவலாமா, என் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு நிரூபணம் ஆயிடுச்சுல்ல, எனக்கு அதுவே போதுமா, அதை யோசிச்சுக்கிட்டே நான் வாழ்க்கை முழுக்க சந்தோஷமாக இருந்துருவேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருடி, ஏதோ மாப்பிள்ளை கோவத்தில், இங்கே பாருமா மாப்பிள்ளை கீப்பிளனெல்லாம் என்கிட்ட ஏதாவது பேசிட்டு வந்த அவ்வளோதான், உனக்கு ஏற்கனவே நீ இப்படி ஒரு விஷயத்த பேசி தானே என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசின, இங்க பாருமா இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட பேசவே பேசாத அப்படின்னு ரொம்ப கோவமா பேசிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம வசந்தி இருந்துட்டு, இங்கே பாரு தமிழ், என்னை மன்னிச்சிரு தமிழ், உன்னோட சுயமரியாதை தான் முக்கியம், ஏன்னா ஏற்கனவே உன்னை அந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சு இப்போது எவ்வளோ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நம்ம வீட்டுக்கு வந்தேன்னு எனக்கு தெரியும் தமிழ், அதனால் இனிமே மாப்பிள்ளை கூட சேர்ந்து வாழணும் உன்கிட்ட நான் சொல்லவே மாட்டேன், உனக்கு என்ன தோணுதோ அதையே செய், நீ என்ன முடிவு எடுத்தாலும் உன் கூட நாங்கள் நிற்போம், நீ கவலையே படாத தமிழ் அப்படின்னு நம்ம வசந்தி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதவும் போயிடுறாங்க. எக்ஸாமும் எழுதிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சேது வந்துட்டு செல்லப்பாண்டி கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க மாமா, ஏதோ நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், தமிழ்ச்செல்வி கிட்ட எப்படியாவது பேசி அவளை என் கூட வாழ சொல்லுங்க மாமா அப்படின்னு கெஞ்சவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம செல்லப்பாண்டி இருந்துட்டு, இங்கே பாருங்க மாப்பிள்ள, நீங்கள் ஏதோ கோவத்தில் தான் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் என் பொண்ணுக்கு இது சுயமரியாதை, அவள் ஏற்கனவே உங்கள் வீட்டுக்கு வந்தப்போ சுயமரியாதை இழந்து இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாதுன்னு அவள் ரொம்ப அழுத்தமாக நின்றவ, அதுக்கப்புறமும் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்து நீங்கள் அவளை வீட்டை விட்டு அனுப்பியிருக்கீங்க, அப்படி இருக்கும்போது அவள் கண்டிப்பாக உங்கள் கூட சேர்ந்து வாழ்கிறதுல விருப்பம் சொல்ல மாட்டான்னு தான் எனக்கு தோணுது, அதே மாதிரி அவள் விருப்பத்துக்கு மாறாக நாங்கள் எதுவும் பண்ண
பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா ஏற்கனவே அவள் ரொம்ப மனசொடைஞ்சு போய் தான் இந்த வீட்டுக்கு வந்தா. நாங்கள் இதுக்கு மேலே அவளை கட்டாயப்படுத்தணும், அவள் ரொம்ப ரொம்ப மனசொடைஞ்சு போயிடுவா. அவளுக்காக நாங்கள் இருக்கோன்னு சொல்லியிருக்கோம். அதனால இந்த விஷயத்த பற்றி நான் அவகிட்ட பேச போகிறது கிடையாது மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே அப்பா பார்த்தீங்களாப்பா, கண்டிப்பாக தமிழ்ச்செல்வி என்னை மன்னிக்கவே மாட்டாப்பா. அவள் மனசில் நிறைய கோவத்தை வச்சிருக்காப்பா. அதனால கண்டிப்பாக தமிழ்ச்செல்வி என்னை மன்னிக்கவே மாட்டாப்பா. ஐயோ, நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். என் குழந்தைகளுக்கும் என் பொண்டாட்டிக்கும் எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கேன். இப்போ என்னப்பா பண்ணுறது நான் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கவும், இங்கே பாரு சேது, நீ கவலைப்படாத. தமிழ்ச்செல்வி எக்ஸாம் எழுதிட்டு வருவாள்ல, அவகிட்ட நான் பேசுகிறேன். அவகிட்ட எப்படியாவது பேசி நம்ம குழந்தைங்க தமிழ்ச்செல்வின்னு சொல்லிட்டு குடும்பமாக வீட்டுக்கு போயிடலாம். நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா திரும்பவும் தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு வரப்போகிறாளாமா அப்படின்னு தாமரை ஒரு பக்கமும், இருடி அவள் வந்துட்டு போகிறா. ஆனால் அந்த ஐஸ்வர்யாக்கும் ஈஸ்வரிக்கும் மூக்கு உடஞ்சதை பார்த்தாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்ச்செல்வி வந்த உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட எப்படியாவது பேசி தமிழ்ச்செல்வியை வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.